சோஷியல் மீடியால எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ஸ், வார்ஸ் அப்படின்னு நெகட்டிவ் செய்திகளையே தேடி தேடி பார்ப்பதற்கு பெயர் தான் டூம் ஸ்க்ரோலிங். இது உங்க மனசுல ஒரு விதமான இருண்ட பிம்பத்தை உருவாக்கி உலகமே ஒரு பாதுகாப்பில்லாத இடம் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சிரும். இதனால தான் காரணமே இல்லாம பயமும் பதற்றமும் நமக்கு உண்டாகுது. இதை தடுக்க செய்திகளை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்குங்க. இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செய்திகளை பார்க்கறத அறவே தவிர்த்துடுங்க. உங்க சோஷியல் மீடியா ஃபீல்ட்ல நகைச்சுவை மற்றும் நேர்மறையான விஷயங்கள் அதிகமா வரும்படி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நேர்மறையான மனிதர்களுடன் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. ஒரு நாள்ல நடக்கும் நல்ல விஷயங்களை கவனிக்க பழகுங்க. உலகில் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை விட அதிகமா நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத உங்க மூளைக்கு அடிக்கடி நீங்க நினைவூட்டிட்டே இருங்க. இந்த டூம் ஸ்க்ரோலிங் என்ற வார்த்தை 2020ஆம் ஆண்டு லாக்டவுன் சமயத்துல தான் ஃபேமஸ் ஆச்சு. மன அழுத்தம் உள்ளவர்கள் தான் இந்த பழக்கத்திற்கு அதிகமா ஆளாவதா ஆய்வுகள் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.